ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் பொரி உருண்டை நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். ரெண்டே பொருள் போதும், வெல்லம், பொரி. இந்த வெல்லத்தையும் பொரியை வச்சு சூப்பரான நல்ல டேஸ்டியான பொரி உருண்டை நீங்களே ரெடி பண்ணிடலாம். ஸோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ எத்தனை நாள் ஆனாலும் நமச்சு போகாது. அதே போல் டக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க பொரி உருண்டை இன்றைக்கி செஞ்சால் மறுநாள் உடஞ்சி உதிரியாக வரும்னு சொல்லிட்டு. அது வராது. எப்படி அது வராமல் பாகுபதம் எப்படி எடுக்கிறது, எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பொரி உருண்டை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா குழந்தைங்களுக்கு தேவையானப்போ கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா வெல்லம் இருக்கிறதால வெல்லம் பொரியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸாக நீங்கள் ஈவினிங் டைமில் எடுத்து கொடுங்க. இது நான் உருண்டையாகவும் தட்டையாகவும் செஞ்சுருக்கேன். ஸோ இது என்ன இதில் பெனிஃபிட்னா, தட்டையாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க உருண்டையாக இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, மேலெல்லாம் சிந்திக்குவாங்க. இதெல்லாம் ஈஸியாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி தட்டையான பொரி உருண்டை நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உருண்டை தட்டை ரெண்டு விதத்துலையும் செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி இது ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது நான் வீட்டிலேயே செஞ்சுருக்கிறதால நம்ம வீட்டிலே செய்யும்போது நல்லா சுத்தமான வெல்லம், சுத்தமான பொரியை வச்சு நம்ம செய்வோம். கல் மண் தூசி எதுவும் இல்லாமல். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த பொரி உருண்டை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதே போல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான இந்த பொரி உருண்டை தட்டையாகவும் உருண்டையாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை பாகு எடுத்துக்கலாம். வெல்லம் நான் இந்த கப்பால், மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே கப்பால் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் அளவுக்கு பொரி எடுத்தோன்னா வெல்லம் நமக்கு 1 கப் அளவுக்கு, இந்த கப்பால் 1 கப்பு ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். கரைச்ச வெல்லத்தை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல் மண் தூசி ஏதாவது இருக்கும். இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம நல்லா கெட்டியாக பாகுபதம் வர அளவுக்கு இந்த வெல்லத்தை நல்லா காய்ச்சணும். நல்லா கெட்டியாகணும். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பாகுபதம் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க கிண்ணியில். இந்த வெல்லத்தை இதில் போட்டு இதை நம்ம இப்படி எடுக்கும்போது சுருண்டி வரணும். இந்த மாதிரி சுருண்டி வரணும். வெல்லத்தை எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக. இதுதான் நமக்கு பதம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸ்டேஜில் நமக்கு கரெக்டாக பாகுபதம், நல்லா திக்கான பாகுபதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஒரே அடியாக எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் அந்த 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் அளவுக்கு பொரி, அதான் மெஷர்மெண்ட்டு. இப்படி செஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இது ஒரு அரை சூடு வரட்டும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துச்சுன்னா நம்ம இதை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பொரி உருண்டையாக தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, தட்டையாக கூட பிடிக்கலாம்.
ஸோ நான் அதை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி காட்டுறேன். கையில் கொஞ்சோண்டு நெய்யை தடவிட்டு நம்ம இந்த உருண்டைகளை பிடிக்கலாம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிக்கலாம். இதை பாருங்க, நல்லா சூப்பராக பிடிக்க வந்துச்சு பாருங்க. நம்ம மெஷர்மெண்ட் தான் முக்கியம் இதில். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை ஆறின பிறகு கூட உடையாமல் கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். நம்ம போடுற வெல்லமும் பொரியும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். அதே போல் பாகுபதமும் கரெக்டாக இருக்கணும். உருண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிங்க. அவ்வளோதான், நம்ம பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அதே போல் இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போது இந்த பொரியை இதில் வச்சு அப்படியே அழுத்தி விடுங்க. நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செய்யலாம். ரவுண்டாகவும் செய்யலாம். 2 விதத்தில் நம்ம பொரியல் செய்யலாம். இப்படி செய்யும்போது கடிச்சு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா இப்படி கடிச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட். ஸோ அருமையான பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உருண்டையாக கூட செய்யலாம். இப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தக்கையாக கூட செய்யலாம். ஸோ குழந்தைங்க பிடிச்சி கையில் கடிச்சு சாப்பிட ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.